எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்ன இந்த வீடியோவில் அப்படின்னு கேட்டால், வாத்தியார் நம்மகிட்ட நிறைய கேள்வி வச்சுருக்கிறாரு. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லலாம் அப்படின்னா அவர் சொன்னதெல்லாம் உண்மைங்கிற மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? அப்போ அவர் கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும். அவர் நியாயமாக கேள்வி கேட்குறாரு, நம்மளும் நியாயமாக பதில் சொல்லலாம். ஓகேங்களா? ஒன்றும் தப்பு இல்லை. ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இந்த போர்டு வந்துட்டு நீங்கள் தயாரிக்கலை, வேற ஒருத்தவங்க தயாரித்து கொடுக்குறாங்க, அதனால் அவங்க கேரண்டி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நீங்கள் வேணால் இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒரு போர்டு சாம்பிள், இந்த போர்டு சரியில்லைன்னு சொல்கிறதுக்காகவே ஒரு போர்டை வாங்கினீங்க. அந்த போர்டு இன்னும் உங்கள் கையில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா சொல்லுங்கள், நானே ஒரு போர்டு அனுப்புகிறேன். அந்த போர்டை நீங்களே ஃபால்ட்டு பண்ணி அனுப்புங்க, மிஸ்டேக் பண்ணி அனுப்பி விடுங்க. நாங்கள் அதை சர்வீஸ் பண்ணி தரமா இல்லையாங்கிறது கூட நீங்கள் பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த டீகோடரை பொறுத்தளவுக்கு இப்போ நாங்கள் வந்துட்டு மேனுஃபேக்சர் கிடையாது, எங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் கொடுக்காம போயிட்டாங்க அப்படின்னா இதை வந்து நாங்கள் சர்வீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கும் அதே நிலமை வரும். ஓகேங்களா? உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தவங்க ஏதோ இது மாதிரி வாய் பேசி அங்கேயும் போய் வாய் பேசுனீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் எந்த சப்போர்ட்டும் கிடையாதுன்னு அனுப்பிச்சி விட்டாங்கன்னு வைங்களேன். அப்போது நீங்கள் பதுக்கி வச்சு விற்றுட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த கிட்டுக்கெல்லாம் யார் சர்வீஸ் கொடுப்பா இல்லையா? அப்போ இதெல்லாம் யோசிச்சு பேசணும் இல்லையா? நீங்கள் மறுபடியும் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னா, அந்த மினி டீகோடரை வந்து காப்பி அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நீங்கள் பல முயற்சி பண்ணுறீங்க. அது மூலமாக இதை சேல்ஸை தடுக்கலான்னு பார்க்குறீங்க. ஒன்று நான் உங்ககிட்ட வந்து சேலஞ்சாகவே சொல்கிறேன். இப்போ நீங்கள் குத்தி காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூட்டோக்கோட ரிமோட் கிட்டுங்க. ஓகேங்களா? அவங்களுடைய டீகோடரு. ஓகேங்களா? இப்போ அதே டீகோடரில் இந்த டீகோடரையும் குத்தி காமிக்கிறீங்க, அந்த வெர்ஷன் காமிக்குது, அதனால் இது வந்துட்டு காப்பி அப்படிங்கிறீங்க. ஓகேங்களா? இப்போது நான் ஒரு ரிமோட் கிட்ட ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த ரிமோட் கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மினி டீகோடரையுமே நான் குத்தி அந்த இடத்துல வெர்ஷன் வந்துட்டு வேறு பேர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு தெரியல. அதுக்கு நீங்கள் தயாராகிக்கோங்க. சரிங்களா? பாத்தியாரே, இது இந்த டீகோடரை பற்றி இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த டிஸ்பிளேயில் ஓடிட்டுருக்கு இல்லைங்களா, பின்னாடி வீடியோவில் ஓடிட்டுருக்கு இல்லைங்களா, அந்த ஐனோ பாக்ஸோட பார்த்தீங்கன்னா தெரியும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர்சி இருக்கும், ஆப்டிக்கல் இருக்கும், கோஆக்சல் இருக்கும், ஆக்சிம் இருக்கும், யூஎஸ்பி இருக்கும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட இது வந்து நம்ம முதல்ல நம்ம இந்தியாவில் கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணது நம்ம தான் சேல் பண்ணிகிட்டு இருந்தோங்க. ஓகேங்களா? இதில் இருந்து ஒரு பரிணாமம் அடைஞ்சது தான் இந்த மினி டீகோடர். ஓகேங்களா? இந்த ஐனோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உள்ளே பாருங்கள், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். ஐசி மெயின் ஐசி மாற்றிருப்பாங்க, அவுட்புட் ஐசி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். இந்த இதிலிருந்து உருவானது தான் அந்த மினி டீகோடர். சரிங்களா? அப்போது இப்போ எங்கேருந்து எங்கே போயிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்னொன்று ரொம்ப சிம்பிளுங்க. இதில் என்ன அப்படின்னா, இந்த டீகோடர் முழுக்க சாஃப்ட்வேர் சப்போர்ட் வந்துட்டு முழுக்க சைனாங்க. ஓகேங்களா? இந்த சைனாவில் வந்து அங்கே ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, அது மூலமாக தான் இந்த டீகோடர் வருது. ஓகேங்களா? அதே மேனுஃபேக்சர் தான் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இன்னொருத்தருக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க காசு வாங்கிட்டு. ஓகேங்களா? இவங்கள்ட்டையும் காசு வாங்கிட்டு பண்ணியிருக்காங்க, அவங்ககிட்டையும் காசு வாங்கிட்டு கொடுக்குறாங்க. நீங்களும் போய் காசு கொடுத்து கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. நீங்கள் போய் கேட்குற இடம் கரெக்டான இடமா இருக்கணும், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். ஏன்னா சைனாக்காரன் யார் காசு கொடுத்து கேட்டாலும் கொடுத்துருவாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு எந்த பாலிசியும் கிடையாது. சரிங்களா? இன்னொன்று என்ன கேட்டிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலர் கிட்ட எங்கேது இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அது வந்து உங்கள் பேர் எப்படி வருதுன்னு கேட்குறாங்க. ஒன்று கேட்குற வாத்தியார, அந்த கலர் கிட்டு வந்து எங்களுடைய பேர் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அன்னைக்கே சொல்லியிருப்பீங்க இது ஜிடெக்கோட கிட்டு அப்படின்னு. நீங்கள் சொன்னது அன்னைக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நீங்கள் இது ஜிஸ்டார்ட்டை வாங்கிட்டேங்க, அவர் வந்து சர்வீஸ் இல்லைன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் பண்ணி கொடுங்க, எவ்வளோ காசு வேணாலும் தரேன்னு சொன்னீங்க. நாங்களும் காசுக்காக வேலை செய்கிற மாதிரி இருந்தால் நாங்களும் அது காசு கொடுங்கன்னு வாங்கி சர்வீஸ் பண்ணி கொடுத்துருப்போம். ஏன்னா அது வந்ததே எங்களுக்கு எகெயின்ஸாக, அதனால் அதுக்கு நாங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்லியாச்சு. அப்புறம் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த 400 கேபினட்டுக்கே வந்துட்டு நீங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோ போட்ட நீங்கள் இந்த 6500 கலர் கிட்டுக்கு நீங்கள் வீடியோ போடாமையே விட்டுருப்பீங்க, இல்லை ஃபோட்டோ எடுக்காமல் விட்டுருப்பீங்களா? ஒன்று இப்போ கெட்டு போகலைங்க. நீங்கள் அந்த போர்டை வந்து விற்றுருக்கீங்க இல்லையா 2000 அந்த 2000 நீங்கள் விற்றுருக்கிறீங்க, இன்னொருத்தர் வாங்கியிருக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ வாங்கினவர் ஒன்று அவரே அந்த ஃபால்ட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கணும்.
அவர் வந்து எந்த சைடு ரெடி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவர் சப்ளை சைடு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அவர் ரெடி பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சாஃப்ட்வேர் சைடு கண்டிப்பாக அவர் வந்து பண்ணிக்க முடியாது. டிஎஸ்பி சைடும் அவங்க ரெடி பண்ண முடியாது. அதுக்குண்டான சர்வீஸ் பேக்கப் நம்மக்கிட்ட தான் இருக்குது. கண்டிப்பாக நம்மக்கிட்ட தான் வந்திருக்கணும். ஒன்று ஜிடெக் போர்டாக இருந்துச்சுன்னா அவர் எங்ககிட்ட அனுப்பிச்சு சர்வீஸ் பண்ணி வாங்கியிருப்பாங்க. இல்லைன்னா அந்த போர்டு வந்து பவர் சப்ளை சைடு பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்க வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அப்போது நீங்கள் வந்து பவர் சப்ளை சைடு உங்களால் ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு முடியலை உங்களுக்கு. ஆனால் நீங்கள் பாடம் நடத்துகிறீங்க, எப்படி பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி பாடம் நடத்துகிறீங்க. இன்னொன்று ஜிஸ்டார் கொண்டு வந்து விற்ற கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லி தான் விற்றுருக்கிறாரு, கேரண்டி இல்லைன்னு சொல்லி தான் விற்றுருக்கிறாரு. ஆனால் அதையும் சில பேர் வந்து வாங்கி அதுக்கப்புறம் ஃபால்ட் வந்ததுக்கப்புறம் அது எங்ககிட்ட வந்து நிறைய ஃபோன் கால்ஸ் வருது, தமிழ்நாட்டிலேருந்து வருது, அதர் ஸ்டேட்லேருந்து வருது. இப்போ வரைக்கும் ஃபோன் கால்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. எங்களால் ரெடி பண்ண முடியலை, நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க, காசு தரோம் அப்படின்ட்டு. இப்போது நீங்களே சொல்கிறீங்க, நான் வந்து ஏற்கனவே அவங்ககிட்ட என்ன பொருளெல்லாம் வாங்கி ப்ராப்ளம் ஆச்சோ அந்த பொருள் நான் வாங்குறதில்ல, வேறு வாங்குறேங்கிறீங்க. நீங்கள் தான் ஏற்கனவே கேபினட்டை பற்றி வீடியோ போட்டிருந்தீங்க, இந்த மாதிரி நெளிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அப்புறம் ஏன் மறுபடியும் கேபினட் கேட்டுருக்குறீங்க இங்கே வந்து? ஓகேங்களா? அது போக வந்து சின்ன சின்ன ஐசி போர்டெல்லாம் வாங்குறீங்கிறீங்க. அதெல்லாம் வந்து ஏன் எல்லா பக்கம் கிடைக்கிறதா, ஏன் திண்டுக்கல்ல நீங்கள் வாங்குறதில்ல அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அது வந்து உங்களுக்கும் திண்டுக்கல்லில் இருக்க கடைக்காரங்களுக்கு தான் தெரியும் என்ன விஷயம்னு. அப்புறம் நாங்கள் வந்து பொருள் அனுப்பிச்சு நீங்கள் எப்படியாவது விற்று கொடுங்கன்னு கேட்டது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகேங்களா? நீங்கள் ஒரு போர்டு வாங்கும் போதே உங்களுடைய நோக்கம் தெரியும், எதுக்காக நீங்கள் வாங்குறீங்க, எதுக்காக வீடியோ போட போகிறீங்கன்னு. ரைட்டுங்களா? முழுசாக செக் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் கூப்பிட்டு சொன்னோமே தவிர, நீங்கள் வந்து இதை மார்க்கெட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டே சேருங்கன்னு எதுவுமே சொல்ல கிடையாது. அப்படி ஏதாவது இருந்து வாய்ஸ் நோட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக குரூப்லேயே அனுப்புங்க. ஓகேங்களா? அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நாங்கள் இனிமேல் சரி பண்ணிக்கிறோம். ஓகே? இல்லை, எங்ககிட்டயே பொருளை வாங்க வேண்டியது, அதுக்கு ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ண வேண்டியது. ஓகேங்களா? அப்போ ஜிடெக்கு எதிராக ஒரு வீடியோ போட வேண்டியது. ஏன்னா ஜிடெக்கு எதிராக வீடியோ போட்டால் நிறைய வியூஸ் போகும். ஏன்னா ஒரு சின்ன சின்ன கம்பெனிகள்லாம் பேரை சொன்னால் யாருக்கும் தெரியாது, அதனால் வீடியோ பொறுத்தவரை பார்க்க மாட்டாங்க. ஓகே? அப்படி வீடியோ போட்டு அது யூடியூப்பில் காசு வாங்குறது தான் உங்களுடைய பிரதான தொழிலாக இருக்குது. அதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது. ஓகேங்களா? எங்களுக்கு வேறு வேலை இருக்குது. அதனால தான் நாங்கள் உங்களை பிளாக் பண்ண வேண்டியதே ஆகிடுச்சு. ஜிடெக்கு எகெயின்ஸ்டாக எல்லாத்தையும் பேசுகிறதெல்லாம் பேசுகிறீங்க, அப்புறம் வந்து நாங்கள் வந்து அவங்கள வெறுக்கலை அப்படிங்கிறீங்க. நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சு. ரைட்டுங்களா? ஆமாம், எனக்கு ஜிடெக் பிடிக்காதுன்னா பிடிக்காதுன்னே சொல்லுங்கள் தைரியமாக. அப்புறம் ஜிடெக்கு எது எகெயின்ஸ்டாக வீடியோ போட வேண்டியது, அப்புறம் டவுட்டு கேட்டால் வீடியோவை டெலீட் பண்ண வேண்டியது. எதுக்கு இந்த வேலை? ஓகேங்களா? ஒரு ஸ்டாண்டில் தெளிவாக இருங்க.